தமிழ் சான்றோர் அவையில் என்னை நிற்க வைத்த தவறு, உட்கார வைத்த தமிழ்த்தாய்க்கும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சங்கத்தினுடைய அமைச்சர் பெருமகனாருக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து நன்றியிருக்கிறேன். தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், அமைச்சர், துணைத் தலைவர்கள், துணை அமைச்சர்கள், பொருளாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு வணக்கங்கள். இங்கு வந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பற்றாளர்கள் மற்றும் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஊழியர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 8/12/22 இந்த அவையில் நான் பேசினேன். அதற்கப்புறம் 26 மாதங்கள் கழித்து என்னுடைய மூத்த மகனுடைய கட்டாயத்தின் பேரிலும் என்னுடைய தமிழ் விருப்பத்தின் கருதியும் என்னுடைய இனிய நண்பர் ஜெயலலிதா ஐயா அவர்களுடைய வேண்டுகோளுக்கு தான் நான் வெளியில வர முடியும் ஆயிற்று. இந்த திருக்கோவிலில் ஏறத்தாழ 25 வருடங்கள் நான் தொடர்பில் இருப்பவர். 2014 தமிழ்ச்சங்கத்தில் நிறுவனர் தின விழாவில் செந்தமிழ் தொண்டர் என்ற விருதும் 5000 ரூபாய் பரிசு. அந்த விழாவுக்கு ஐயா அவர்கள் தான் தலைமை வைத்தார்கள். ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றினார்கள். அதிலிருந்து நான் ஓய்வு பெற்ற பின் என்னுடைய மாலை நேரத்தில் ஒரு கூட்டம் கூட நான் இங்கு தவறியது கிடையாது. அதுமில்லாமல் கொரோனா காலத்தில் ஐயா அவர்கள் குவியத்தின் வழியாக நடத்தினார்கள். அதிலையும் நான் கேட்பேன், அது சொல்றேன். ஆக தொடர்ந்து இந்த தமிழ்ச்சங்கம் இயங்கியது. தமிழ்ச்சங்கம் துவங்கிய பிறகு நேரடி வகுப்பில் ஐயா அவர்கள் 2 நன்மை செய்தார்கள். இந்த அவையினுடைய மூத்த உறுப்பினர் 92 வயசான புலவர் இளங்கோவன் அவர்களை முதலாக பேச வைத்தார். 92 வயசு. இரண்டாவதாக அடுத்த கூட்டத்தில் இலக்கண புலவர் கேசவன் ஐயா அவர்களை பேச வைத்தார். அவர் மணிமேகலை தலைப்பில் பேச வைத்தார். நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கின்றேன். முதலில் அந்த ஐயா இளங்கோவன் உட்கார்ந்திருப்பார். இரண்டாவதாக சிவக்குழந்தை ஐயா உட்கார்ந்திருப்பார். மூன்றாவதாக என்னுடைய 45 ஆண்டு கால நண்பன் நாச்சிற்கு உட்கார்ந்திருப்பார். அடுத்தாப்புல கேசவன் ஐயா உட்கார்ந்திருப்பார். ஐயா அவர்கள் உட்கார்ந்திருப்பார். அந்த வரிசையே காணாமல் போய்விட்டார். என்னுடைய இடம் இதுதான். எப்பொழுதும் முதலிடம் இந்த இடத்தில் தான் உட்கார்ந்திருப்பேன். இந்த நேரத்தில் அவர்களை நான் நினைத்து தண்ணீர் தான் சிந்த வேண்டியதாக. ஏனென்றால் கேசவன் ஐயா 2 மாதம் தான், நாச்சிமுத்து இறந்தது எனக்கு பெரியது. அதுவல்ல, அந்த வீரர்களுக்கு ஒரு மரியாதை துவக்க விழாவை செய்கின்ற போது மூத்த தமிழறிஞர்களுக்கு மரியாதை தந்தார். இளங்கோவன் பேசும்போது அவருக்கு 92 வயசு. சோமரசம்பேட்டை புலவர், முழுக்கை சட்டையோட வேஸ்கர் தான் வருவார். இரண்டாவது கேசவன் ஐயாவுக்கு உட்கார வைத்து ஒரு இது பண்ணார். உட்கார வச்சுதான் மணிமேகலை பற்றி அவர் பேசுறார். அங்கே உட்கார்ந்து உட்கார வச்சார். உட்கார வச்சு பேசுறார். அதே போன்று ஒரு எதிர்பாராத விதத்தில் என்னுடைய காலையை நான் இழந்து எனக்கு அது மிகப்பெரிய வருத்தமாக போய்விட்டது. என்றால் எல்லா தமிழ் அமைப்புகளுக்கும் நான் கலந்து கொள்வேன். அதனுடைய நிர்வாகிகளுக்குத்தான் தெரியும். இந்த நேரத்தில் தான் என்னுடைய குறைபாடுகளை அறிந்தும் எனக்கு வாய்ப்பளித்த பெருமகனார் அமைச்சர் பெருமகன் முதலில் நான் நன்றி சொல்கின்றேன். வேறு எதுவும் இந்த நேரத்தில் வந்து இது ஒரு அறிவு திருக்கோயில். இதனை பயன்படுத்தியவர்கள் எத்தனையோ பேர். கண்ணன் உட்கார்ந்திருக்கின்றார். அவர் தினந்தோறும் வந்துள்ளார். எங்களுடைய நண்பர். நாங்கள் முடிச்சுட்டு அங்கதான் நாட்டு முத்தோம் உட்கார்ந்துட்டு அப்படியே போவோம். அதுபோல தவறாமல் பாருங்க, மூவானூர்ல இருந்து ஒருத்தர் வர ராமசாமி, அவரெல்லாம் நீண்ட தூரம் அங்கு உட்கார்ந்து நீண்ட தூரம் வருகின்றவர். அவர் வீடு போய் சேரத்து மணி 9:30 ஆயிடும்.
அதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கின்றார். ஆக இந்த திருக்கோயிலை மறுபடியும் நான் வணங்கி என்னுடைய பேச்சை நான் தொடங்குகின்றேன். இன்றைய தினம் உலக தாய்மொழி தினம். ஐயா அவர்கள் சொன்னார்கள் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம். இந்த தாய்மொழி தினத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகள் குறிவிட்டு என்னுடைய பேச்சுக்கு நான் செல்கின்றேன். ஐக்கிய நாட்டு சபையினுடைய ஒரு பிரிவு யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் கலாச்சார இயக்கம் என்ற ஒரு இயக்கம். அந்த ஐக்கிய நாடு சபையில் உள்ள ஒரு பிரிவு யுனெஸ்கோ. அந்த பிரிவானதுதான் பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக அறிவித்தது. காரணம் என்னவென்றால், இந்தியா பிரிகின்ற பொழுது மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று இருபிணையாக பிரிவித்தது. பிரிகின்ற நேரத்தில் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்ற ஒரு இருந்தது. இப்பொழுது மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் வங்காளதேசம் என்று அழைக்கப்படுகிறது. மேற்கு பாகிஸ்தானுடைய மொழி உருது மொழி, இஸ்லாம் மதத்தினர் முஸ்லிம் மதத்தினர். கிழக்கு பாகிஸ்தான் இப்பொழுது வங்காளம் என்பது தாய்மொழி வங்க மொழியாக இருந்தது. வங்காள மொழி தான் அவர்களுடைய தாய்மொழி. கிழக்கு பாகிஸ்தானில் மேற்கு பாகிஸ்தானுடைய உருது மொழியானது வங்க மொழியை தாய்மொழியாக கொண்ட கிழக்கு வங்காளத்தின் மக்கள் மீது திணித்தார்கள். அதைத்தான் வங்க மொழியில் பேசுகின்றவருக்கு உருது மொழியை திணித்தார்கள். அப்பொழுது வங்க மொழி இயக்கம் என்ற ஒரு இயக்கம் தோன்றியது. அது 1952 வங்கதேசத்தின் தலைநகரான டாக்காவில் எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது உருது மொழியை எங்களிடம் திணிக்கக்கூடாது, வங்க மொழி தான் எங்களிடம். அந்த போராட்டத்தில் 4 மாணவர்கள் கொல்லப்பட்டார்கள். அது தொடர்ந்து அந்த எதிர்ப்பு நடந்து கொண்டே இருந்தது. 1956 வங்க மொழி கிழக்கு பாகிஸ்தானுடைய ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது. அதை ஒவ்வொரு பிப்ரவரி 21 அந்த வங்கதேசத்தினுடைய தலைநகர் டாக்காவில் உயிரிழந்த மாணவர்களுக்காக அந்த தாய்மொழி தினத்தை கொண்டாடி கொண்டு வந்தார்கள். 1998 வங்கதேச அறிஞர் ரபிபுல்லா இஸ்லாம் என்பவர் ஐக்கிய நாட்டு சபையில் இந்த பிப்ரவரி 21 தாய்மொழி தினமாக ஆரம்பிக்க வேண்டும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். ரபிகுல் இஸ்லாம் என்பவர் 1998 ஐக்கிய நாட்டு சபையில். அந்த தீர்மானம் 1999 ஐக்கிய நாட்டு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம் என்று. அது 2000 ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. 2000 ஆண்டு பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம் என்று ஐக்கிய நாட்டினுடைய யுனெஸ்கோவால் அறிவிக்க ஐக்கிய நாட்டு சபையால் அங்கீகரிக்கும். அதிலிருந்து உலகம் ஊராக இந்த பிப்ரவரி 21 தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது. அது தாய்மொழி தினத்தினுடைய முக்கிய குறிக்கோள் என்னவென்றால், 5 படிக்கின்ற மொழிகளிலே காப்பாற்றுவதுதான். தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும், பண்களை படிப்பெல்லாம் தாய்மொழியில் தான் இருக்க வேண்டும், பழங்குடியினர்களுடைய மொழிகளை காப்பாற்ற வேண்டும். ஒரு இனம் அழிகின்ற போது அந்த மொழியும் அழிந்துவிடும். அப்படிப்பட்ட மொழிகளை காப்பாற்றுவதற்கு தான் பழங்குடி மக்களுடைய மீதுடைய தாய்மொழியை காக்கின்றதுதான் இந்த இது பிப்ரவரி 21 தாய்மொழியாக இருந்தது. இதற்கு காரணம் 1952 பிப்ரவரி 21 வங்கதேசத்தினுடைய தலைநகரான டாக்காவில் நடந்த போராட்டம் தான். அதன் தாய்மொழி தான் கல்வி கற்க வேண்டும் என்பதை ஐக்கிய நாட்டு சபை அந்த யுனெஸ்கோ அறிவுறுத்தியது. ஐக்கிய நாட்டு சபை அறிவுறுத்தியது. தாய்மொழி என்பது என்னவென்றால், ஒரு குழந்தைக்கு தாய்ப்பாலினுடைய ருசியும் தன்னுடைய தாயால் கற்றுக் கொடுக்கின்ற மொழியும் உயிர்ப்பானது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் தன்னுடைய உடலை அசைத்து பேசுகின்ற மொழி தாய்மொழி. தன்னுடைய தாயாரால்
முதலில் கற்றுக் கொடுக்கின்ற மொழி தாய்மொழி. இந்த மூணு தான் முக்கியம். குழந்தை அறிகின்ற ருசி தாய்ப்பால். குழந்தை முதலில் பேசுகின்ற மொழி தாய்மொழி. குழந்தைக்கு தாய் கற்றுக் கொடுக்கின்ற மொழி தாய்மொழி. ஒரு குழந்தை முதல் அசைத்து பேசுகின்ற மொழி தாய்மொழி. இதுதான் தாய்மொழி தினத்தினுடைய அடிப்படை கருத்துகள் என்பது யுனெஸ்கோ நிறுவனம். அதே நேரத்தில் நாம் இங்கும் நினைக்க வேண்டும், 1938 ராஜாஜி அவர்கள் வேறு மொழி தீர்ப்பை இந்தி மொழி தீர்ப்பை கொண்டு வருகின்ற பொழுது 2 பேர் உயிரிழந்தார்கள், பல பேர் சிறைப்பட்டார். அந்த 2 பேர் தாளமுத்தும் நடராஜன். தர்மாமரம் அறிஞர்கள். அவர்கள் 1938 மொழிப்போரில் இறந்தவர்கள் 2 பேர், தாளமுத்து, நடராஜன். அந்த நேரத்தில் 1939 இங்கு தமிழ் பாசறை என்ற ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. அதற்கு தலைவராக சோமசுந்தர ஐயா அவர்கள் தலைவராகவும் கியாப்பே விஸ்வநாதன் அவர்கள் செயலாளராகவும் இருந்தார். 1939 தமிழ் பாசறை என்ற அமைப்பு. அதே ஆண்டு கடைசியில் பாரதிதாசனும் பேரறிஞர் அண்ணாவும் கூடிய மாநாடு இங்கே நடந்தது, இந்திய எதிர்ப்பு மாநாடு. இரண்டாவதாக பார்க்கின்ற போது 1965 இந்திய எதிர்ப்பு, அது மொழி திணித்தல், இந்திய திணித்தல் என்ற பெயர், வேற்றுமொழி திணித்தல். அப்பொழுது பக்தவச்சலம் அவர்கள் முதலமைச்சர். 1965 ஏறத்தாழ 13 பேர் கொல்லப்பட்டார், சாகடிக்கப்பட்டார்கள், இறந்தார்கள். நூற்றுக்கணக்கானோர் சிறைவாசம் புரிந்தார்கள். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தும் ஒன்றிணைந்த கீரனூர் முத்து அவர்களும் விராலிமலை சண்முகம் அவர்களும் கீழப்படு சுன்னசாமி அவர்களும் திருச்சி மாவட்டத்தில் உயிரிழந்தவர்கள். இன்றைய தினம் இந்த தாய்மொழி தினத்தில் அந்த மொழிப்போர் தியாகிகளை நாம் நினைக்க வேண்டியதுதான். தாய்மொழி தமிழாக இருக்கின்றவர்கள் எல்லாம் மொழியை எதிர்ப்பது. அதற்கப்புறம் திராவிட முன்னேற்ற பேரறிஞர்னா சொன்னார்கள் தமிழை காப்பாற்ற, அது போனது. மொழி முக்கியம், தாய்மொழி முக்கியம். இன்றைய தினம் 10 மொழிக் கொள்கையில் இது அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதை பற்றி நான் பேசவே இல்லை. ஆக 1900 அது அவர்களுக்கு தாளமுத்து நடராசனுக்கு 2 பேருக்கும் அங்கே இதில் இருக்கு மூளை கொத்தளம் என்ற இடத்தில் அந்த இது இருக்கு, அதாவது சமாதி இருக்கு, அதுக்கு வழிகின்றார்கள். அதைத்தான் இப்பொழுது முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். MMDAன்னு எக்மோர்ல இருக்கு, ஐயாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்க அந்த 2 பேருக்கு சிலை வைப்போம். அடுத்தது கிண்டி சாலையில் உள்ள இதில் தியாகிகள் மண்டபம் இருக்கு, மொழிப்போர் தியாகிகள் மண்டபம் இருக்கு. அதுல மொழிப்போர் தியாகிகளுடைய படங்கள் எல்லாம் இருக்கு, நான் பார்த்திருக்கேன், படங்கள் எல்லாம் இருக்கு. இங்க எங்க இருந்தா உயர்கொண்டாடி இதில் அந்த அவங்களுடைய சமாதி. மொழிப்போர் தியாகிகளுக்கு எல்லா அரசியல் கட்சியும் போவாங்க, மரியாதை. அது இந்த ஆண்டு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்கள், அவர்கள் மொழிப்போர் தியாகிகள் கிடையாது, தமிழ் காத்த வீரர்கள் என்று ஒரு சொல்லியிருக்கின்றார். அவருக்கு எந்த வசதி எல்லாம் செய்திருக்கின்றார். ஆனால் பின்னால் என்ன விளையும் என்பதை எதிர்பார்க்காமல் தன்னுடைய உயிரை சுன்னசாமி என்பவர் மன்னனை குழுவிட்டு கொளுத்துக்கிட்டு வந்தார். சமீபத்தில் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய மனைவியாரை இங்கே பார்த்தேன். அண்ணா அறிவாலயத்தில் சின்னசாமியினுடைய அம்மா மனைவியாரும் அவருடைய பொண்ணும் வந்திருந்தார்கள். ஆக இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு நினைவு கூர்ந்து மரியாதை செய்ய வேண்டியது கடமை. ஏனென்றால் தமிழை வளர்க்கத்தற்காக உயிர் கொடுத்த தியாகிகள் 15 பேர். அது அவர்கள் அது. ஆனால் 1956 யுனெஸ்கோவுக்கு அந்த நிகழ்ச்சி போனது. ஆனால் அதை விட இங்கே தமிழ்நாட்டில் 1938 2 பேர் இருந்தார்கள், ஈகையர்கள். அது இப்பொழுது தாய்மொழி என்று மொழிக்கு வருகின்றது. மொழி என்பது ஒருவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிச்சொல்வதற்கு உண்டாகக்கூடிய ஒரு கருவி. அது கருவி வந்து ஒளிகளாகவும் சைகைகளாகவும் இருந்தன. முதல்ல பேச்சதான், மொழியை வராதற்கு மொழி வாலி ஒளியை சொல்றது இல்லது சைகை மூலம் தன்னுடைய உணர்வுகளை சொல்லிக் கொண்டார்கள். அப்புறம்தான் இந்த மொழிகள் எல்லாம் சைகைகளும் குறியீடுகள் என்று சொல்வார்கள். அந்த குறியீடுகள் வரி வடிவம் பெற்றன.
சொற்களானன. அந்த சொற்கள் தான் குறியீடுகள் தான் சொற்களானன. அந்த குறியீடுகளை கற்பது, இந்த சொற்களை வரிவடிவை எழுத்துக்களை கட்டுப்படுத்தி இலக்கணங்கள் சொல்லிடும். மனிதனின் விலங்குகளிலிருந்து வேறுபாட்டுக்கு கணிப்பது மொழி. விலங்கினத்திலிருந்து மனிதன் என்பது அந்த மொழியானது ஒரு இனத்தினுடைய வரலாறுகளை, பண்பாடுகளை, நாகரிகத்தை, அறிவு களஞ்சியங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்றது. ஒரு தலைமுறை அனுபவித்ததை அந்த மொழியானது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் ஒரு மடைமாற்றக்கரியாக இன்றைய தினம் மொழிபெயர்ந்தது. மொழியை பொறுத்தவென்றில் 4 கொள்கைகள் இருக்கின்றது. கடவுள் கொள்கை, உணர்ச்சி கொள்கை, ஒளி கொள்கை. கடவுள் கொள்கை என்பது இறைவன் படைத்தான் மொழியை, முதலில் இறைவன் தான் படைத்தான். சிவனுடைய உடுக்கையிலிருந்து தமிழ் மொழியும் பாணினிக்கு வடமொழியும் சொல்றாங்க என்று உடுக்கையிலிருந்து, சிவனின் உடுக்கையிலிருந்து, அது கடவுள் கொள்கை. அது பாணினிக்கு வடமொழியையும் அது தமிழ் மொழியும் அந்த உடுக்கை உடுக்கன்னா 2 பக்கமும் இருக்கும். அந்த உடுக்கையிலிருந்து பிறந்த மொழிகள் என்பது கடவுள் கொள்கை. அடுத்தது உணர்ச்சி கொள்கை என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற வியப்பு அல்லது மகிழ்ச்சி அல்லது உணர்ச்சிகள், ஏதாவது ஒரு ஏற்படுகின்ற உணர்ச்சியினால அவன் ஒரு பாம்போ ஏதோ ஆறு கத்தணும்னா அது ஒரு உணர்ச்சியினால் ஏற்படுகிறது. அது மொழியானது என்பது சொல்வார்கள். அது உணர்ச்சி கொள்கை. அடுத்தது பறவைகளுடைய ஒளியை கேட்டு அந்த ஒளிக்கு தக்கபடி தன்னுடைய மொழி வந்து வளர்ந்தது சொல்ல, அது ஒளி கொள்கை சொல்றாக. 3 முக்கியமான கொள்கைகள 4 இருக்கிறது. கடவுள் கொள்கை, உணர்ச்சி கொள்கை, இசைக்கொள்கை. அதப்போ மொழிகள் இந்தியாவினுடைய 7100 மொழிகள் பேசப்படுகின்றன. 7100 மொழிகள் பேசப்படுகின்றன. ஆனால் எழுத்தும் பேச்சும் உள்ள மொழிகள் 2796. இதை ரஷ்ய நாட்டை பிரப்தா என்ற ஏடு கணித்திருக்கின்றது. 2796 நாடுகள். இந்த 7100 மொழிகளும் உலகத்திலேயே 27 மொழி குடும்பங்கள் இருக்கின்றன. அந்த 27 மொழி குடும்பங்களில் அடங்கி விடுகின்றன. இந்தியாவை பொறுத்த மட்டும் 4 மொழி குடும்பங்கள் இருக்கின்றன. 27 மொழி குடும்பத்தில் இந்தியாவை பொறுத்த மட்டும் 4 மொழி குடும்பம். ஒன்று திராவிட மொழி குடும்பம், ஆசிய மொழி குடும்பம், இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம். 4 மொழி குடும்பங்கள் இந்தியாவை பொறுத்தமட்டிருக்கலாம். அப்புறம் ஆப்பிரிக்க மொழி குடும்பம், அமெரிக்க மொழி குடும்பம், பாப்பலோனியன் சைபீரியன் மொழி குடும்பம், தாய் மொழி குடும்பம், இப்படி நிறைய 27. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் 4 மொழி குடும்பங்கள். திராவிட மொழி குடும்பம், ஆசிய மொழி குடும்பம், இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பம், சீன திபெத்திய மொழி குடும்பம். இந்த மொழி குடும்பங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள மொழிகள் எல்லாம் இந்த 27 மொழிகள் ஏதானும் ஒன்றில் அடங்கிவிடும். அந்த 27 மொழிகள் இதில் திராவிட மொழி குடும்பத்தை வந்தவர் பேராயர் கால்டுவெல் அவர்கள். திராவிட மொழி குடும்பம் என்ற ஒரு மொழி குடும்பத்தை ஆராய்ந்தவர் பேராயர் கால்டுவெல் அவர்கள். அவர்தான் இந்தியாவில் உள்ள மொழிகள் அனைத்தையும் ஆராய்ந்து ஏறத்தாழ 15 ஆண்டுகள் மொழிகளை ஆய்வு செய்து இந்த மொழி குடும்பத்தை சொன்னார். அவருடைய தொழில் மொழி தமிழ் மூத்த. ஏனென்றால் வடமொழியில் உள்ள சமஸ்கிருத ரிக்கு வேதத்திலேயே தமிழ் சொற்கள் இருக்கின்றன, 26 தமிழ் சொற்கள் இருக்கின்றன என்று அவர் தன்னுடைய ஆய்வின் மூலம் நன்றிருக்கின்றார். ரிக்கு வேதம் எல்லாம் பழமையான வேதம், அதை நாம் மறுக்க முடியாது. ரிக்கு வேதங்கள், உபநிடதங்கள் இவையெல்லாம் வாய்மொழியாக வந்த இலைகள். வடமொழியில் உள்ள சொன்னால் அதனுடைய கலாச்சார இது, அதனுடைய கவிதை இதெல்லாம் காளிதாசனுக்கு பின்னிதான். அவனுடைய ரகுவம்சம், மேகதூதம், குமார சம்பவம், இந்த இதுதான் அவன் கவிதை. மீதி எல்லாம் வாய்மொழியானது. உலக இலக்கியத்திலே சொல்லப்போனால்
மகாபாரதம் ராமாயணம் மிக பழமையான மிகப்பெரிய தான். ஆனால் அவைகளாம் சமயம் சார்ந்தவை, அவைகளெல்லாம் சமயம் சார்ந்தவை. காளிதாசனுடைய கவிதைகளுக்கு அப்புறம் தான் வடமொழியில நல்ல ஒரு கவிதை இருக்கின்றது. தமிழை பொறுத்த மட்டும் அந்த 27 மொழி திராவிட மொழி குடும்பம் வந்து அவர் தி கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி லிட்ரேச்சர், கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி லிட்ரேச்சர் அல்லது சவுத் இந்தியன் லாங்குவேஜ், அது திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை ஆய்வு. அதில் 1856 திருந்திய மொழி திருந்தாத மொழி என்ற 2 மொழிகளை தான் கண்டுபிடித்த மொழிகளெல்லாம் வகைப்படுத்தினார். முதலில் 1856 சொல்கின்ற பொழுது 9 மொழிகளில் 5 திருந்திய மொழி. திருந்திய மொழி என்றால் எழுத்தும் இலக்கியமும் உடையது. அதில் தான் தமிழ், மலையாளம், கன்னடம், துளு இந்த 5 மொழிகளும் முதலில் சொன்னது. திருந்தாத மொழிகளுக்கு கோடா, கோத்தா, பார்குவி, கோண்டி இப்படி 4 மொழிகளை சொன்ன முதல் இது. அப்புறம் மீண்டும் 1865 திருந்திய மொழிகள் ஒரு மொழியை சேர்த்தார், அதுதான் குடகு. ஆக அவர் கண்டுபிடித்துள்ள திராவிட திருந்திய மொழிகளில் 6: தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, குடகு. இந்த 6ம் திருந்திய மொழிகள். அந்த திராவிட மொழிக்கூடத்தில் 3 பிரிவாக பிரித்தது. தெற்கு திராவிட மொழி குடும்பம், நடு திராவிட மொழிக்கூடம், வடக்கு திராவிட மொழி குடும்பம் என்று. அந்த தென் திராவிட மொழி குடும்பத்தில் தான் நம்முடைய தாய்மொழியான தமிழ் இருக்கின்றது. நம்முடைய தாய்மொழியான தமிழும் தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு, குடகு இதழும் அந்த இதழ். ஆக அந்த திராவிட மொழி குடும்பத்தின் தலைமை என்று சொல்லிக்கின்ற தமிழ் இந்த தென் திராவிட மொழி குடும்பத்தில் தான் இருக்கின்றது. இதுதான் ஆக தமிழ் நாம் பேசுகின்ற தாய்மொழி திராவிட மொழி கூடத்தில் ஒரு உட்பிரிப்பான தென் திராவிட மொழி கூடத்தில் இருக்கிறது. இதை கண்டுபிடித்தவர், இதை நமக்கு உலகுக்கு அறிவித்தவர் நம்முடைய உலகெங்கும் உள்ள 27 மொழி குடும்பத்தில் திராவிட மொழி குடும்பத்தில் சேர்ந்த தமிழ் அவர் கண்டுபிடிப்புக்கு அவர் ஆராய்ச்சிக்கு அப்புறம் தான் ஆரிய குடும்ப வடமொழி குடும்பத்தோட திராவிட மொழி மிக உயர்ந்தது. அதுக்கு முன்பு வடமொழிக்குள் தான் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் தாய் என்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்படிதான் சங்கராச்சாரியருக்கும் வள்ளலாருக்கும் உங்களுக்கு வாதம் வருகின்ற நேரத்தில் கூட சங்கராச்சாரியர் என்னுடைய மொழிதான் தாய்மொழி என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய மொழி தாய்மொழி, ஆனால் என்னுடைய மொழி தாய்மொழி தமிழ் தந்தை மொழி என்று சொன்னார். உடனடியாக சிதம்பரத்தில் தான் நடந்தது. ஆக நம்முடைய கால்டுவெல் பேராயர் கால்டுவெல்லுடைய ஆய்வுக்கு பின்தான் தமிழானது தொன்மையான மொழி. அந்த மொழிக்கு அவர் எடுத்துக்காட்டியது ரிக்வேதத்தில் 26 சொற்கள் இருக்கின்றன, தமிழ் சொற்கள். தமிழ் சொற்கள் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த இதுல அந்த ரிக்வேதத்திலேயே தமிழ் சொற்கள் 26 இருக்கின்றன என்றனர். திராவிட மொழி குடும்பம் என்பது வேறு. திராவிட மொழிகளுக்கு 42 மொழிகளுக்கு மேலே இந்தியா பூரா இருக்கின்றது. அதில் வடமொழி இதுல பிராக்குயி என்ற தமிழ் திராவிட மொழி கூடத்தை சார்ந்து இன்றும் பலுசிஸ்தானத்தில் ஆட்சி மொழியாக இருக்கின்றது. இந்திய எல்லையை விட்டு இருக்கக்கூடிய ஒரு மொழி பிராக்குயி, அது பலுசிஸ்தானத்தில் என்றும் ஆட்சி மொழியாக இருக்கின்றது. ஒரு மொழி குடும்பத்தை உருவாக்கி திராவிட மொழி குடும்பம் என்ற ஒரு மொழி குடும்பத்தை உருவாக்கி அதுக்கு தாயாக தமிழ்தான் இருக்கிறது என்பதை நிலைநாட்டியவர் பேராயர் கால்டுவெல் அவர்கள் தான். தமிழ் மொழி சொல்ல வந்தால் ஒரு தொன்மையான மொழி. தொன்மையான மொழிக்கு எடுத்துக்காட்டு என்றால் லெமூரியா கண்டம் என்ற ஒரு கண்டம் இருந்தது. நம்முடைய அழிந்து போன கண்டம்.
அழிந்து போன கண்டத்தில் இருந்த மக்கள் தமிழினர்கள். இதை தேவநாய பாவாணர் அவர்கள் 1966 தான் வெளியிட்ட உலகத்தின் முதல் மொழி தமிழ் மொழி என்ற ஆங்கில புத்தகத்தில் அறிவித்திருக்கின்றார். அங்கே தோன்றிய இனம் தமிழினம்தான். அந்த தமிழினம் பேசிய மொழி தமிழ் மொழி அல்லது முந்து தமிழ். லெமூரியா கண்டம் இருந்தது என்பதை ஒத்துக்கொள்வது இறையனார் களவியல் ஐயாவுக்கு தெரியும். இறைவியர் களவனார் களவியல் என்ற ஒரு இலக்கணம். அது 6ஆம் நூற்றாண்டில் கிபி 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட குறள் நூல். இறையனார் என்பவர் எழுதிய நூல். அதற்கு 8ஆம் நூற்றாண்டில் உரை எழுதியவர் நக்கீரர். மதுரை கூலவாணியின் சாத்தனார் மையன் நக்கீரர். அந்த இறையனார் களவியல் உரையில் தான் இந்த நம்முடைய 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சங்கங்கள் பற்றிய குறிப்பு இருக்கிறது. முதற் சங்கம் தென்மதுரையிலும், இடைச்சங்கம் கபாடபுரத்திலும், கடைசி சங்கம் இப்பொழுது தற்போதுள்ள மதுரையிலும் இருந்தது. அது இந்த குமரி கண்டம், அந்த லெமூரியா கண்டம் என்பது குமரி கண்டம் என்று அழைக்கப்பட்டது. அந்த குமரி கண்டத்தை பற்றிய இது கடற்களால் அழிந்து போட்டது, பேரலைகளால். நம்முடைய பேரலையை நம்ம ஒரு 10-15 வருஷத்துக்கு அழிஞ்ச சுனாமி இது. அங்க 3000-4000 பேர் இருந்தார்கள். அதுபோல ஒரு அழிவு நாள் பதிவு. அதற்கு சிலப்பதிகாரம் எடுத்துக்காட்டு. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கொடுங்கடல் கொள்ள. அதற்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லார் தென்பாலை நாட்டுக்கும் பகுதியாளருக்கும் 700 காத தூரத்தில் நிலப்பரப்பு இருந்தது. ஒரு காதம் என்பது 10 மைல். 700 காதம் அளவுக்கு நிலப்பரப்பு இருந்தது. அது பேரலைகளால் அழிக்கப்பட்டு விட்டது. அங்கு 49 நாடுகள் இருந்தன. 7 தெங்கு நாடு, 7 மதுரை நாடு, 7 குணக்கண்ணு நாடு, குண்டு நாடு, இப்படி ஒரு 7 49 நாடுகள் இருந்தன. இதற்கு ஆதாரம் என்ன? சிலப்பதிகாரம் தான். பகுதியாற்றுடன் பன்மலை அடங்கத்து குமரிக்கோடும் கொடுங்கோல் கொள்ள. அதுக்கு அடியாருக்கு நல்லார் உரை எழுதும் போது தென்பாடிக்கு தெற்கும் பகுதியாற்றுக்கும் இடையில் 49 நாடுகள் இருந்தன. அது ஒரு உதாரணம். அடுத்தது களவியல் உரை ஒரு உதாரணம். தேவநாய பாவாணருடைய ஆங்கில புத்தகத்தில் எழுதிய இது. ஆக லெமூரியா கண்டத்தில் வாழ்ந்த இனம் தமிழ் இனம். அவர்கள் பேசிய முதல் மொழி முந்து தமிழ் அல்லது தமிழ். ஆக 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய தமிழ் மொழி உருவாகிவிட்டார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணக்கில் அதுக்கெல்லாம் ஆதாரம் கிடையாது. ஆனால் இன்றைய தினம் கூட இரும்பின் தொன்மை என்பது 5325 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல எதிர்காலத்தில் அறிவியல் கண்டுபிடிக்கப்படுவதால் கடலின் ஆழத்தை ஆழ்ந்தோமானால் அங்கே ஏதாவது மழை இருந்தால் அதில் கல்வெட்டுகள் இருந்தால் ஆக எதையான்றாவது ஒன்று. தமிழருடைய நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்தது முதலில் அரிக்காமேடு தான். அங்கு உபயோகித்த நாணயங்கள் முதலில் கிடைத்தது அரிக்காமேடுவின் புதுச்சேரியில் தான். ஆதித்தநல்லூரில் முதுமக்கள் தாழி கிடைந்தது. அந்த ஆதித்தநல்லூர் கிடைத்த இரும்பு பொருள்கள் தான் இன்றைய இரும்பின் தொன்மைக்கு ஆதாரமாகிவிட்டது. கீழடியில் கிடைத்த அதை ஆராய்ந்தவர் முதலில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் 2.5 ஆண்டு காலம் கீழடியுடைய ஆராய்ச்சிகள் செய்து அந்த ஆராய்ச்சிகளையே வெளியிடவில்லை. அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர். ஆக கீழடியில் பொறுத்த பொருளெல்லாம் தமிழருடைய தொன்மையான நாகரிகத்தை வெளிக்கொணர்ந்ததாக இருக்கின்றன. அந்த நாகரிகத்துக்கு இப்பொழுதுதான் கீழடியில் இருப்பவர்கள் அவசியம் நாம் பார்க்க வேண்டிய ஒரு இடம் கீழடி. அரிக்காமேட்டினுடைய கிடைத்த நாணயங்கள் எகிப்திய கிரேக்க நாட்டுடைய நாணயம் அரிக்காமேட்டில் கிடைத்திருக்கிறது லட்சணை. அதுபோல
சிந்து வழியில் கண்டெடுக்கப்பட்ட நாணயங்கள் பற்றியது செங்கடல், எகிப்து செங்கடலில் கிடைத்திருக்கிறது. இவைகள் நம்முடைய அதாவது கடல் கடந்த வியாபாரத்தை நினைவூட்டன. அரிக்காமேடு, புதுச்சேரி 2 இடத்திலும் தான் நாணயங்கள் கிடைத்தன. அதெல்லாம் கிமு 4ஆம் நூற்றாண்டுகளுக்கு முற்பட்ட நாணயங்கள். அதே போல சிந்து சமவெளியில் கழிந்த நாணயங்கள் எங்கு கிடைத்திருந்தால் எகிப்து செங்கடல் ஓரத்தில். செங்கடல் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது சூயஸ் கல் வந்து அந்த கடல் பகுதியில் கிடைத்தது. ஆக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் எகிப்து, கிரேக்கம் அதெல்லாம் பண்டைய பெயர்கள் யவனர்கள் என்று பெயர். சந்தனமும் மதில் தொகையும் மிளகு இவைகளெல்லாம் ஏற்றுமதி செய்யப்பட்டது. மேலை நாடுகளுக்கும் கீழே நாடுகளுக்கு தாய்லாந்து என்ற போன்ற நாட்களோ பர்மா பகுதிகளுக்கும் கடல் வாணிபம் வந்ததே செப்பு காசு தான். ஆக தமிழர்கள் இதிலே கடல் வாணிபத்தில் சிறந்திருந்தார் கிடைத்தது. இப்பொழுது இது தமிழுக்கு சொல்ல வேண்டும். ஏனால் பிராமி எழுத்துக்கள் எழுத்துக்குள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் அதுதான் முக்கியம். அப்பொழுது தமிழ் எழுத்து பிராமி எழுத்துக்களால். இப்பொழுது கூட ஒரு மாதத்துக்கு பேப்பரில் படித்தது, முசரியில் படிக்கின்ற லாவண்யா என்ற பொண்ணு 30,000 சொச்சம் எழுத்துக்களை தமிழிலும் பிராகிருதத்திலே பிராமியிலும் தற்போதைய தமிழ் எழுத்துகளும் எழுதியிருக்கிறாள் என்று பேப்பர்ல வந்து. அந்த பொண்ணு பேரு லாவண்யா. முசரி கல்லூரியில் இப்ப படிச்சுட்டு இருக்கான். அவர் என்னுடைய நண்பர் சர்க்குணன் என்பவர் ஊனையூர்ல படித்ததுல அவர் மூலியமா அவர்கிட்ட படித்தது. ஆக தமிழ் எழுத்துக்கள், பண்டைய எழுத்துக்கள் பிராமி எழுத்துக்கள். தமிழருடைய 3ஆம் நூற்றாண்டு அசோகனுடைய காலத்துக்கு முன்னாடி. தமிழின் தொன்மையை அறிவதற்கு இன்னும் கிடைத்த ஐராவத மகாதேவனுடைய கண்டுபிடிப்புகள், கல்வெட்டுகள், மதுரையை சுற்றி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன, பிராமி எழுத்துக்கள். அது கூட ஐராவதம் கண்டுபிடிப்பான மாங்குளம் என்ற இடத்தில் கண்டுபிடித்த கல்வெட்டுகள், வழுதி என்ற நெடுஞ்செழியன் பெயர் பொறித்த நாணயங்கள், அதாவது பெயர் பொறித்த நாணயங்கள் கண்டிருக்கின்றார்கள் கல்வெட்டுகள். அப்ப இருக்கும் பொழுது அது நம்முடைய சந்தனூர்ல புறநானூற்றுல வருது நெடுஞ்செழியன். ஆக தொன்மைக்கு, தமிழின் தொன்மைக்கு ஆதாரங்கள் ஐராவதம் ஐயா கண்டுபிடித்த மாங்குளம் கல்வெட்டு, 3 கல்வெட்டுகளுக்கு கண்டுபிடித்தார். கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் 1961 ஆராய்ச்சி செய்தவர். ஏறத்தாழ 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து 2003 அவர் கல்வெட்டுகள், ஆய்வு கல்வெட்டுகள் வெளியிடுகின்றார். அவர் வெளியிட்டதற்கு அப்புறம் இப்பொழுது இருக்கிற செம்மொழி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனம் அதை மறுபதிப்பு செய்திருக்கிறது. ஐராவதம் இந்த ஊரில் பிறந்தவர், திருச்சியில் பிறந்தவர். 41. அதற்கு பின்னாடி ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்வற்றிலும் வரலாற்றிலும் சேர்ந்தவராக இருந்தார். கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் ஐராவத மகாதேவன். ஏன் சொல்கின்றார், அந்த புகழூர் கல்வெட்டுகள் உண்டு. அவருடைய கண்டுபிடிச்ச மாங்குளம் கல்வெட்டுகள், புகழூர் கல்வெட்டுகள். புகழூர் கல்வெட்டுகளில் பெருங்கடுக்கோ இளங்கடுக்கோ பற்றிய செய்திகளை பதிவு செய்கின்றார். பெருங்கடுக்கு பெருஞ்சேரல் இரும்பறையின் பேரு, இளங்கடுக்கு இளஞ்சேரல் இரும்பறையின் பேரு. இரும்பறை என்பது பட்டப்பெயர். இதெல்லாம் கிமு 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி. அந்த இருஞ்சேரல் இரும்பறையும் இவங்க 1810 உள்ளது. அப்ப தமிழுடைய இலக்கியம் எவ்வளவு நாள் உள்ளது என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு உள்ளது. அது சங்ககாலம். கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை தமிழ் இலக்கியத்தில் சங்ககாலம். அந்த சங்ககால நூல்களில் இருந்த பதிவு கல்வெட்டுகளில் கிடைத்திருக்கின்றது. ஆக தமிழின் தொன்மைக்கு ஐராவத மகாதேவனுடைய கல்வெட்டுகள் மிக முக்கிய ஆதாரமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, செப்பு காசுகள் கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருக்கிற செப்பு காசுகள் கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, மண்ணோடு கீறல்கள்,
இப்போது எல்லா இடத்திலும் மண்மோடுகள் இப்போ இல்லை. சிவகலை, பொற்பனைக்காடு, வெம்பக்கோட்டை இவைகளெல்லாம் இந்த மண் கீரல்கள் உள்ள மண் சீர்கள் கிடைத்திருக்கின்றன. அவை எதை காட்டுகின்றன என்றால், கிமு 3ஆம் 4ஆம் நூற்றாண்டிலே அவை அந்த கீரல் மண்மோடுகள் கீரல்லாம் கிராம நகரத்துல மட்டும் கிடைக்கல, கிராமத்துல சிந்து வழியில் கண்டுபிடிக்கப்பட்ட மண் கீரல்கள்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைத்தன. இந்தியாவில் எந்த பெயர்னாலும் அதுக்கு முன்னாடி சிந்துவெளி நாகரிகத்துக்கு உரிமையுடையவர்கள் தமிழர்கள் தான் என்பதை கற்கிறதுக்கு இங்கு மட்டும்தான் கிடைத்திருக்கின்றன. கிடைக்கப்பட்ட இடங்கள் அந்த அரிக்காமேடு, ஆதிச்சநல்லூர், வெம்பனைக்கோட்டை, பொற்பனைக்கோட்டை, இப்பொழுது சிவகலை, இரும்பின் தொன்மையை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த சிவகலை, அதே கீழடியில் போனால் பல இதழ்கள் காட்சிப்படுத்திருக்கின்றன. கீழடியானது அவசியம் நாம் கண்டுகளிக்க வேண்டிய ஒரு சுற்றுலா கடமையாது. நம்முடைய தொன்மையான தமிழர்களுடைய நாகரிகத்தை, பண்பாட்டை அறிந்து கொள்ளக்கூடிய இடம். ஐயா பார்த்திருக்கின்றார், ஐயாவும் பார்த்திருக்கின்றார், அவர்களுக்கு தெரியும். ஆக தமிழின் தொன்மையை அறிவதற்கு இந்த கல்வெட்டுகள், நாணயங்கள், மண் கீரல்கள் இவையெல்லாம் சிந்து வழியில கண்டுபிடிக்கப்பட்டன. அதை முதலில் தெரிவித்தவர் ஜான் மார்ஷல் 1924 செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று முதலில் செய்தியாளர்களுக்கு சொல்லி வைக்கின்றார். அமர்நாத் வேரி போகவில்லை, அவர் 2.5 ஆண்டு காலமா ஆராய்ச்சி செய்து வெளியிடாமலே போய்விட்டார். ஆனால் ஜான் மார்ஷல் அவர்கள் செய்தியாளர்களிடம் முதலில் சொல்கின்றார். அதைத்தான் இப்பொழுது 100ஆண்டு விழாவாக இப்போது கொண்டாடுகிறார். அவர் சிந்துவெளி நாகரிகத்தை சொன்னது 1924 செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி. அந்த 100ஆண்டு நிகழ்ச்சிகள் தான் நம்முடைய முதல்வர் அவர்கள் மிக அருமையாக 100ஆண்டு விழா அதை சொன்னவர் ஜான் மார்ஷல். அதுதான் முதலாக நம்முடைய தமிழருடைய தொன்மையான நாகரிகத்தையும் தமிழர்களுடைய பழங்கால இலக்கியங்களையும் வெளிக்கொணர்ந்தது அந்த சிந்துவெளி தான். சிந்துவெளி அது என்ன சொல்ற, சிந்துவெளி நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் ஆரிய நாகரிகத்தை பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ஆரியர்கள் வந்த பிறகு அவர்கள் சிந்துவெளி மக்கள் வாழ்ந்த திராவிடர்கள் தென்பகுதிக்கு வந்து விட்டார்கள். அங்கு ஒரு மொழியினுடைய தொன்மையை அறிவதற்கு 2-3 சான்றுகள். ஒன்று கருத்து படைப்பு, இரண்டாவது கலைப்படைப்பு. கருத்து படைப்பு என்பது இலக்கியங்கள், கலைப்படைப்பு என்பது கட்டடக்கலை, சிற்பக்கலை. இந்த கட்டடக்கலையும் சிற்பக்கலையிலையும் அதுதான் சிந்துவெளி நாகரிகத்தில் கண்ட கட்டடக்கலை. சிந்துவெளி நாகரிகத்தில் நாம் படிக்கும்போது படித்திருப்போம். அழகிய நீச்சல் குளம், சுட்ட செங்கல், பாவை உருவம், வளையல்கள் அணிந்த பாவை, அடுத்தது காடை உருவம். அதைத்தான் அந்த காலத்திலே இந்த ஏறு தழுவுதல் என்பதற்கு இந்த காடை சின்னம் அதெல்லாம் கிடைத்தது. அந்த பொருள்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் கிடைத்தன. ஆக அந்த நாகரிகத்துக்குரியவர்கள் தமிழர்கள். எழுவதென்றால் 2000 இல்லை, 3000-4000 ஆண்டுகளுக்கு இந்த உலகத்திலேயே 5 நாகரிகம் தான் மிகச்சிறந்த நாகரிகம். சுமேரிய நாகரிகம், எகிப்திய நாகரிகம், மெசபடோனியா நாகரிகம், நம்முடைய சிந்துவெளி தமிழ் நாகரிகம், மஞ்சள் நதி நாகரிகம், யூப்பரடிஸ் டைகிரிஸ் நதி நாகரிகம், நைல் நதி நாகரிகம். அதில் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது சுமேரிய நாகரிகம், மெசபடோனிய நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம். இந்த நாகரிகத்துக்கு உரியவர்கள் திராவிடர்கள், தமிழர்கள். ஆக 2 மொழியில் தொன்மையிலும் சரி, அதாவது கலைப்படைப்பிலையும் கருத்து படைப்பிலையும் நம்முடைய தமிழர்கள் தமிழ் மொழி மிகச் செல்லும். இந்த தமிழ் மொழி
உலகிலேயே 18ஆம் நூற்றாண்டு வரை கிரேக்கமும் லத்தீனும் தான் செம்மொழியாக இருந்தது. செம்மொழி என்றால் சீர்மை செய்யப்பட்ட பழமையான இலக்கியங்களை கொண்டு இருக்கக்கூடியதான் செம்மொழி என்று பெயர். கிளாசிக்கல் லாங்குவேஜ். அந்த கிளாசிக்கல் என்பது லத்தீன் வேர் சொல்லில் இருந்தது. 18ஆம் நூற்றாண்டு வரை கிரேக்க நாகரிகம், எகிப்து நாகரிகம், லத்தீன் தான். இந்த ரெண்டு இதுதான் உள்ளது. அதற்கப்புறம் ஹீப்ரு இருந்தது. இப்ப உலகத்தினுடைய முதலில் 6 நாகரிகங்கள் தான் இருந்தது. அது 6 செம்மொழிகள் தான் இருந்தது. செம்மை செய்யப்பட்ட, சீர்மை செய்யப்பட்ட பழமையான இலக்கியங்களுடைய, அந்த பழமையான இலக்கியங்களுடைய அதாவது பயனுள்ள இலக்கியங்கள், அந்த இலக்கியங்களில் உள்ளது கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, அரேபியம், சமஸ்கிருதம், தமிழ். இவைகளெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு போன்ற இலக்கியங்களை பெற்றிருந்தார்கள். ஆனால் நம்முடைய 18ஆம் நூற்றாண்டு 2 தான் இருந்தது. கிரேக்கமும் லத்தீன், அப்புறம் ஹீப்ரு சேர்ந்தது, அப்புறம் சமஸ்கிருதம் சேர்ந்தது. சமஸ்கிருதம் அந்த மொழிக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தவர் உயிர் சொல்லப்போனால் நம்முடைய 1784 அதற்கு முன்பு சென்னை தான் கிழக்கிந்திய கம்பெனி தலைமையிடமாக இருந்தது. அது கல்கத்தாவுக்கு மாறிய போது அங்கே வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் ஏசியாட்டிக் எஜுகேஷனல் சொசைட்டி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். ஆசிய கல்விக் கழகம். இந்த கல்விக் கழகத்தை ஆரம்பித்து இந்த சமஸ்கிருத நூல்களை எல்லாம் மொழிபெயர்ப்பு செய்தார். மேலை நாட்டு மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்வது. மேலை நாட்டு மொழிகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்கின்ற போது அந்த சமஸ்கிருத வடமொழியானது என்பிய இலக்கியங்கள் எல்லாம் மேலை நாட்டினுள் பரவ ஆரம்பித்தது. அதற்கு உதவியவர் வில்லியம் ஜோன்ஸ். அவருடைய ஏசியாட்டிக் எஜுகேஷனல் சொசைட்டி என்ற அமைப்பு. அது அவருக்கு உதவி செய்தவர் மேக்ஸ் முல்லர் என்பவரும் கோல்புருக் என்பவரும். இந்த 3 பேர் தான் காமியம். தலைமையிடம் கிழக்கிந்திய கம்பெனியுடைய தலைமையிடம் சென்னையில் இருந்து கல்கத்தாவுக்கு மாறிய பொழுது அந்த வில்லியம் ஜோன்ஸ் ஒரு நீதிபதி. அந்த நீதிபதியானவர் எஜுகேஷன் எசைக்கு சோழ என்பது வடமொழி இலக்கியங்களால் மொழிபெயர்த்தார். மேலை நாடுகளில் மொழிபெயர்க்கப்பட்டன. அதனால் உலகெங்கும் மொழி தெரிந்தது அந்த மொழி. நம்முடைய தமிழ் மொழிக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. தமிழ் தாத்தாவுடைய பிறந்ததான் வெற்றியதான் 19ஆம் தேதி. அவர் வந்தவருக்குதான் ஆதீனங்களில் இருந்த ஓலைச்சுவடிகளையும் எடுத்து பதிப்பித்தார். அதற்கு முன்னாக அவர்கள் திருக்குறள், தேவாரம், திருவாசகம், புறநானூறு இந்த 4 நூல்களையும் இத்தாலியில் இங்கே மறைவூதியம் செய்து தன்னுடைய தாய்நாட்டுக்கு போன பிறகு சொற்பொழிவுகளாலும் கட்டுரைகளாலும் இந்த தேவாரம், திருவாசகம், நாலடியார், புறநானூறு, அப்பொழுதுதான் புறநானூறு பதிப்பிக்கப்பட்டிருந்தது. அந்த புறநானூறு பதிப்பிக்க உதவியவர் பாண்டித்துரை தேவர். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை 1901 ஆரம்பித்த பாண்டித்துரை தேவர். அவர் தமிழறிஞர்களை கூட்டினார். பாண்டியன் கலாசாலை என்ற ஒரு அமைப்பை ஆற்றினார். செந்தமிழ் என்ற ஒரு இதழை ஆரம்பித்தார். அந்த செந்தமிழ் இதழ் தான் இந்த சொசைட்டி தான். அந்த நேரத்தில் நம்முடைய இலக்கியங்கள் வெளி உலகுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த இலக்கியங்கள் உலகின் செம்மொழிகள் என்று சொல்லப்படுகின்ற 6 மொழிகளை விட மூத்தது. உலகில் முதலில் பேசப்பட்ட மொழி தமிழ் தான். அவர்கள் வாழ்ந்த இடம் லெமூரியா கண்டம் அல்லது குமரி கண்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த செம்மொழிகளுக்கு போராட்டம் செய்து உண்மையிலேயே அது மிக சிறந்த இதாக இருந்தாலும் போராட்டத்தின் வழியாகத்தான் பெற வேண்டிய நிலைமை வந்திருந்தது. சாதாரண 100 ஆண்டு கால போராட்டம். செம்மொழி தமிழ் என்பதை உயர்த்தி பிடித்தவர் பரிதிமார் கலைஞர். அவருடைய இயற்பெயர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. அவர் வாழ்ந்த இடம் மதுரைக்கு பக்கத்தாப்புல விளாச்சேரி.
அந்த விளாச்சேரியில் இன்னமும் நம்முடைய பரிதிமார் கலைஞருடைய மார்பளவு சிலை இருக்கிறது. தமிழக அரசால் பட்டு இருக்கின்றது. அவர்கள் நூல்களால் நாட்டுடைய 15 லட்சம் ரூபாய். ஆக முதலில் தமிழ் ஒரு உயர்தனி செம்மொழி என்று முதலில் ஓங்கி ஒழித்த தமிழன் பரிதிமார் கலைஞர். அவருடைய இயற்பெயர் சூரிய நாராயண சாஸ்திரி. தமிழ் மேல் உள்ள ஒரு ஆர்வத்தின் காரணமாக அவர் அந்த பாண்டித்துறை தேவனுடைய செந்தமிழ் இதழில் தொடர்கட்டுரையாக எழுதி வந்தார். அந்த நூல் என்னிடம் இருக்கிறது. அந்த தொடர்கட்டுரையில் முடிவுரையில் எவ்வாறு நோக்கிலும் தமிழ் ஒரு உயர்தனிச்ச மொழி என்று ஒரு இதை சொன்னவர். ஆக பரிதிமார் கலைஞர் தான் 1902 தமிழ் ஒரு செம்மொழி என்று முதலில் ஆரம்பித்த தமிழர். அவர் வாழ்ந்த காலம் 33 ஆண்டுகள் தான். 1870 பிறந்தார், 1903 இறந்தார். காசநோய் வந்திருந்தது. தமிழ் ஒரு செம்மொழி என்று ஓங்கி ஒழித்த முதல் தமிழன் பரிதிமார் கலைஞர். அது இனி எந்த காலத்தில் இருந்தாலும் செம்மொழி என்ற தலைப்பில் வருகின்ற போது பரிதிமார் கலைஞர் தான். அதற்கப்புறம் இன்னொன்று உறந்தை நம்மளுடைய கரந்தை தமிழ்ச்சங்கம். அது 1911 உருவானது. அதை உருவாக்கியவர் தமிழ்வேல் உமாமகேஸ்வரம் பிள்ளை. அவருக்கு உதவி செய்தவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா கொண்டாடுவார்கள். 7வது 8வது ஆண்டுகளும் 1919 கொண்டபோது தமிழுக்கு செம்மொழி தகுதி தந்தே தர வேண்டும் என்ற தீர்மானத்தை ஏற்றினார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் அந்த செம்மொழி தீர்மானம் வந்தது. கடைசி நேரத்தில் கூட கடைசி வரை தன்னுடைய வாழ்நாள் வரை உமாமகேஸ்வரம் பிள்ளை இருந்தார். அமைப்பு ரீதியாக முதலில் தமிழுக்கு செம்மொழி தகுதி தர வேண்டும் என்று சொன்னது தமிழ்ச்சங்கம், கரந்தை தமிழ்ச்சங்கம். உமாமகேஸ்வரர் ஐயாவுக்குள்ள நல்லா தெரிஞ்சு, தமிழகத்துக்கும் நல்லா தெரியும். அவருக்கு துணையாக இருந்தவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். வெள்ளி விழாவில் குண்டக்குடி அடிகளார் தலைமையில் நடந்தது. அப்பையும் தீர்மானம் தொடர்ந்து 1911 துவக்கப்பட்ட தமிழ்ச்சங்கம் கடைசியில் 2004 10/1/2004 ஒரு தீர்மானம் ஏற்றுகின்றார்கள். மக்களிடம் கையொப்பம் எழுத வேண்டும் என்று. 1 கோடி கையொப்பம் 12/1/2004 துவங்கி 1 கோடி பேரில் பொதுமக்கள் எல்லோருடன் கையொப்பம் பெற்று அனுப்பி வைத்தார்கள். ஆக கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய பங்களிப்பு செம்மொழி என்றால் முதலில் பரிதிமார் கலைஞருக்கு வர வேண்டும். அடுத்தது நாம் மரியாதைக்குரியது கரந்தை தமிழ்ச்சங்கம். அதற்கப்புறம் உலக சைவ சித்தாந்த மகாஜமம் ஒரு அமைப்பு. அவர்கள் தான் இந்த சங்க பாடல்கள் எல்லாம் தொகுத்து, ஐயாவுக்கு தெரியும், ஒரு நூல் விட்டாங்க. சங்க பாடல்களை தொகுத்து, அதாவது ஈட்டாட்டு பெற்ற நூலாசிரியர்கள் பெருந்து ஒரு நூல் வெளியிட்டார்கள். முதல் வெளியிட்டது இந்த சைவ சித்தாந்த சங்கம். அவர்கள் சென்னையில் பச்சையப்பன் கல்லூரி சாண்டலர் என்ப தலைமையில் ஒரு கூட்டம் நடந்தது. முதல் கூட்டம் நடந்தது. அப்போ தமிழுக்கு செம்மொழி தகுதி தர வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் ஏற்றினார்கள். அதற்கப்புறம் தொடர்ந்து இங்கேயே 1919 தமிழ்நாட்டில் ஒரு கூட்டம், பிராமணர்கள் இல்லாத சங்கம் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காங்க. தமிழுக்கு செம்மொழி தகுதி வேண்டும். அதுவும் இல்லாமல் பல்கலைக்கழகங்கள், அண்ணாமலை, அதாவது அண்ணா பல்கலைக்கழகம், அதனுடைய துணைவேந்தராக இருந்தவர் வாசே குழந்தைசாமி என்பவர். அவர் தீர்மானம் ஏற்றிருக்கிறார்கள். பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் மன்னோன்மணியம் பல்கலைக்கழகம், எப்படியெல்லாம் இருந்தது. அமைப்பு ரீதியில் தமிழ்ச்சங்கங்கள் பொறுத்தவரை தலைநகர் தமிழ்ச்சங்கம் சுந்தரராஜன் தலைமையில் இருக்கிற தலைநகர் தமிழ்ச்சங்கமும், பெங்களூர் தமிழ்ச்சங்கமும், திருவனந்தபுரம் தமிழ்ச்சங்கமும் மாநாடுகள் நடத்தின. 2000, 2001, 2002 1, 2003 மாநாடு நடத்தினார்கள். அப்பொழுது மாநாடு நடத்தும் போது திருவனந்தபுரத்தில் மாநாடு, அதாவது பாராளுமன்றத்தில் முன்னாடி உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். 157 அறிஞர்கள் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த கலந்து கொண்டவர்களில்
ஒரு தீர்மானம் என்பது அப்பொழுது இந்த ஆட்சியாளர்களை சந்திக்க வேண்டும் என்று. அப்பொழுது வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்தார், அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார். இந்த தமிழறிஞர்களுடைய ஒரு 6-7 பேர் கொண்ட குழு அவரை சந்திக்கிறது. அந்த சந்தித்த பொழுது பெருந்தவிக்க வைக்கின்றார். அவருக்கு வயசு இப்போது 90. சுந்தரராஜன், அதாவது தலைநகர்னா சென்னை தமிழ்ச்சங்க வண்டலூர்ல அவர் அமைப்பு தலைநகர் தமிழ்ச்சங்க தலைவர். அழகப்பன் காரைக்குடி அண்ணாமலை பல்கலை பேராசிரியர் ஆகின்றவர். அவர்களெல்லாம் ஒரு 6 பேர் பிரதமரை சந்திக்கின்றார்கள். இந்த ஏற்பாடு செய்தவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள், அவரோடு இளம் கலையரசன், அப்புறம் பேராசிரியர் அன்பழகனுடைய தம்பி அறிவுடை நம்பி மேலவை உறுப்பினராக இவர்களால் சந்திக்கின்றார்கள். அப்பொழுது வாஜ்பாய் அரசு கவிழ்கின்ற நேரம் நம்பிக்கையில்லா தீர்மானம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தன்னுடைய அதாவது அவர்கள் கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்றுவிட்டார்கள். அந்த நேரத்திலும் கூட இந்த குழுவை, செம்மொழி போராட்டம் இந்த குழுவை எதிர்த்து சந்தித்தார்கள். 18ஆம் தேதி, அதாவது 2003 ஆகஸ்ட் 18ஆம் தேதி சந்திக்கின்றார்கள். 19/8/2003 அடுத்த நாள், அதாவது 19ஆம் தேதி 5:30 மணிக்கு பிரதமரை சந்திக்கிறார்கள் இந்த குழு, செம்மொழி போராட்ட குழு. அடுத்த நாள் நம்முடைய அப்துல் கலாம் ஐயாவை சந்திக்கின்றார்கள். அடுத்தது ஆட்சி கவிழ்கிறது, நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று ஆட்சி கவிழ்கிறது. அதாவது சோனியா காந்தி அம்மையார் தலைமையில் இருந்த ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ஆட்சிக்கு வருகிறது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அலையன்ஸ் வைத்திருக்கிறது. அப்பொழுது அவர்கள் இங்கே தேர்தல் நடக்கிறது. கருணாநிதி அவர்கள் செம்மொழி அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் தமிழுக்கு செம்மொழி தகுதி தர வேண்டும் என்ற இதை இணைக்கின்றார். ஆட்சி அமைக்கின்றார்கள். 17/9/2004 பாராளுமன்றத்தின் கூட்டுக்குளத்தில் ஜனாதிபதி அவர்கள் தமிழுக்கு செம்மொழி தகுதி வழங்கப்படும் என்ற உறுதியை சொன்ன தேதி 17/9/2004. அடுத்ததாக 12/10/2004 எழுத்துப்பூர்வமான வருகின்றது. அதனுடைய ஒரு 2 நிமிஷம் அதனுடைய இது என்னென்றால் 2004 12/10 முதலாக அதிகாரப்பூர்வமாக செம்மொழி என்ற தகுதியை பெற்றது தமிழ் மொழி மட்டும்தான். 12/10/2004 உத்தரவு மூலியமாக பெற்றது செம்மொழி என்ற அந்தஸ்தை பெற்றது. ஆனால் அடுத்ததாக 2005 வடமொழி சமஸ்கிருதம் செம்மொழி என்ற தகுதியை பெற்றது. அடுத்தது தெலுங்கும் கன்னடமும் 2008 செம்மொழி அந்தஸ்து பெற்றது. அடுத்ததாக ஒடியா மொழி 2013-14 மலையாளம் 13 2014 அதாவது ஒடியா மொழி 6 மொழிகள் 2004 இருந்தன. அதற்கப்புறம் சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் 2024 மேலும் ஒரு 5 மொழிகள் செம்மொழியாக இருக்கின்றன. அது மராட்டி, வங்காளி, பாலி, பிரகதம், இன்னொரு மொழி அசாமிய மொழி. ஆக தற்போது இந்தியாவில் இருக்கின்ற எழுத்துப்பூர்வ அனுமதி பெற்ற மொழிகள் 11 மொழி, செம்மொழி தகுதி பெற்ற மொழிகள் 11 மொழிகள். இந்த செம்மொழி போராட்டத்தில் ஒரே ஒன்று சொல்லணும்னால், முதல் மாநாடு 2000 நடங்க இருக்கின்ற பொழுது சாலினி இளந்தரையன் என்பவர்கள் பொறுப்பில் இருந்தார்கள், தலைவர் தமிழ்ச்சங்கத்தின் பொறுப்பில். அவர்கள் மாநாட்டு ஏற்பாடுக்காக டெல்லிக்கு அந்த மே மாதம் 26ஆம் தேதி டெல்லி செல்கின்றார்கள். இங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து வரவழைத்து சேர்க்கத்துக்காக சாலை விபத்தில் இறந்து விட்டார்கள்.
அது செம்மொழிக்காக உயிரிழந்தவர்கள் சாலினி இளந்தரையன். தமிழகத்தை பொறுத்தவரை 3 இணையர்கள் பேராசிரியர்களாக இருந்தவர்கள். சாலை இளந்தரையன், சாலினி இளந்தரையன் ஒரு குரூப், சுபாரவாணன், தாயம்மாள் அரவாணன் 2வது குரூப், நெடுஞ்செழியன், சக்குபாய் நெடுஞ்செழியன். அவர்களாம் சக்குபாய் நெடுஞ்செழியன் இந்த இணையர்கள். இங்க சுபாரவாணன் இந்த இதுல பார்த்தோம் செண்பகத்தில். இங்க தாயம்மாள் அரவாணன் அவர்கள் 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பரிசு வாங்கினார்கள். அவர் ஒரு அருமையான பெண்பார் புலவரை பற்றி மகளும் முன்னிலை என்ற புலவர் எதிர்க்கிறார்கள். செம்மொழிக்கு அப்புறம், செம்மொழி அறிவித்ததற்கு அப்புறம் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் என்ற ஒரு நிறுவனம் துவக்கப்பட்டது 2006. அதுக்கு முன்னாடி அது மைசூர்ல இருந்தது. இப்பொழுது சென்னையில் பெரும்பாக்கத்தில் செம்மொழி சாலையில் அந்த செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் இருக்கின்றது. அந்த நிறுவனம்தான் தொல்காப்பியர் விருதையும் குறள் வீழம் விருதையும் வழங்குகின்றது. 5 லட்சம் ரூபாய். அதுபோல முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய பெயரில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தில் ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தினார். கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது அறக்கட்டளை. அது இந்தியாவில் உள்ள தமிழறிஞர்கள் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய், இந்தியாவிலே மிக அதிகமான உயரமான 10 லட்சம் ரூபாய் தொகையும் 5 பொருள்ல ஒரு பதக்கம் பாராட்டுதல் வேண்டும். இதோட 15 பேர் வாங்கியிருக்காங்க. அதுல 3 பேர் வெளிநாட்டுக்காரங்க, பின்லாந்து நாட்டுக்காரர்கள், ஜெர்மனி நாட்டுக்காரர்கள், பிரான்ஸ் நாட்டுக்காரர்கள். அதில் கடைசியாக செல்வராஜன் என்பவர் நிறைய பேர் 15 பேர் வாங்கியிருக்காங்க. அதுல அந்த செம்மொழி அது பேரே மு. கருணாநிதி செம்மொழி விருது என்ற பெயர். இதுவரை 15 பேர் வாங்கியிருக்கின்றார்கள். 3 பேர் வெளிநாட்டுக்காரர்கள். அந்த விருது செம்மொழி தமிழ் அது வேற கொடுக்குது. குறள் வீழம் தொல்காப்பியர் விருது. தொல்காப்பியர் விருது பெற்ற முதல் மனிதர் ஐராவதம் மகாதேவன் அவருடைய இதற்காக தான். ஏன்னா அவர்களும் கொடுக்கணும். அந்த 40 ஆண்டு காலம் கல்வெட்டு ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அதில் ஆக செம்மொழி என்றால் போராடிப்பட்டது 6 மொழி அந்த தகுதி படைத்த மொழிகளாக இருந்தும் அதில் தமிழ் ஒன்றாக இருந்தாலும் அதுக்குள்ள தகுதி கொடுக்கப்படவில்லை. காரணம் அந்த மெக்காலே நீதித்துறையிலும் கல்வித்துறையிலும் இருந்தார். அவர் சமஸ்கிருத இந்துக்களை இதுபடுத்துவதற்காக வடமொழிக்கு சமஸ்கிருதத்துக்கு அந்தஸ்து கொடுத்தார். இஸ்லாமியர்களை கவர்வதற்காக அரேபியத்துக்கும் பாரசீகத்தையும் எழுத்துப்பூர்வமல்லாக இல்லை. இவர்களுக்கெல்லாம் குடியரசுத் தலைவர் விருது கொடுப்பாங்க. அது சமஸ்கிருதத்திற்கு விருது ஆண்டுதோறும் 15 பேர், அரேபியத்துக்கு 3 பேர், பாரசீகத்துக்கு 3 பேர், பாலி பிராகிருதத்துக்கு ஒவ்வொரு பேர், ஆக 23 பேர் ஒவ்வொரு ஆண்டும் 3 லட்சம் ரூபாய் பரிசு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி 3000 மிகப்பெரிய செம்மொழி தகுதி பெற்றிருந்த 2000 ஆண்டுகளுக்கும் முற்பட்ட இலக்கியத்தை பெற்றிருந்த தமிழ் மொழிக்கு அந்தஸ்து கிடைக்கக்கூடாது. செம்மொழி என்ற தகுதி கிடையாது. மனிதவள மேம்பாட்டுத் துறைகள் அங்கீகரிக்கின்ற மொழிதான். அந்த நடுவண் அரசில் ஒரு 100 ஆண்டு கால போராட்டத்தை நடத்தி நாம் செம்மொழியை பெற்றிருக்கின்றோம். செம்மொழி என்ற தகுதியை தமிழ் பெற்றிருக்கின்றது. தமிழ் அப்படி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் குடியரசுத் தலைவருடைய விருதை வாங்கும். உள்நாட்டில் இந்தியாவில் பல்கலைக்கழகங்கள் இருக்கைகள் அமைக்கப்படும். இருக்கைனா இது கிடையாது. நம்ம கூட ஊஸ்டன் பல்கலைக்கழகத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தமிழ்ச்சங்கம் கொடுத்துருக்கு, இருக்கைகள் அமைச்சிருக்கு. அப்புறம் வெளிநாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இருக்கைகள் அமைக்கப்படும். அந்த இருக்கைகளால் என்ன என்றால் மொழியினுடைய பண்பாடு இலக்கியத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஆய்வு செய்வதற்காக ஆய்வு செய்கின்றவர்களுக்கு உதவித்தொகை, தமிழ் ஆராய்ச்சி பண்ற இளங்கலைக்காரர்களுக்கு 12,000 ரூபாயும், இந்த ஆய்விலேயே முதுகலை பண்ணுகின்றவருக்கு 18,000 கொடுப்பார்கள். அந்த வசதியெல்லாம் வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் செம்மொழியாக போராடினோம். அதற்கப்புறம் என்னன்னா இந்த விருதுகள் கிடைக்கிறது, உதவித்தொகை. ஆக செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் செய்கின்ற உதவி
அந்த இது செம்மொழி தகுதி வந்தவுடன் 2006 அமைக்கப்பட்டது. அது முதலில் மைசூரில் இயங்கியிருந்தது. 2008 அப்புறம் தமிழ்நாடுக்கு வந்தது. அது ஒரு பதிவு பெற்ற நிறுவனம். அதுக்கு 4 குழுக்கள் இருக்கின்றன: கல்விக்குழு, நிதிக்குழு, ஆட்சிக்குழு, உயர்நிலைக்குழு என்று. அந்த உயர்நிலைக்குழுவினுடைய தலைவர் முதலமைச்சர். யாரு முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவருக்கு உதவி செய்த 50 குழு என் பெயராயம் என்ற அமைப்பு இருக்கிறது. இதையெல்லாம் செம்மொழியானது, தமிழானது செம்மொழி என்ற தகுதியை பெற்றது. இந்த தகுதிக்காக 100 ஆண்டு காலம் போராடினோம். உயர்தனி செம்மொழி என்று சொன்ன முதல் மனிதன் பரிதிமாற் கலைஞர். அதற்காக அது இருந்தாலும் கடைசியாக கருணாநிதியுடைய முதல்வருடைய சாதுரியத்தை தான் சோனியா காந்தி அவர்கள் வந்து அப்ப சாதுரியமாக செயல் திட்டத்தில் செம்மொழி தகுதி தர வேண்டும். இன்னொன்று சேது சமுத்திர திட்டம் ஐயாவுக்கு தெரியும். இந்த 2 குழு சொல்ல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி வந்தது. தமிழுக்கு செம்மொழி தருவோம் என்ற அங்கீகாரம் கிடைத்தது. 100 ஆண்டு போராட்டத்திற்கு பிறகு தமிழுக்கு செம்மொழி கிடைத்தது. இந்த நேரத்தில் நாம் செம்மொழிக்காக பாடுபட்டவர்கள் அத்தனையும் பகிர்ந்து வேண்டும். அதற்கு முதலில் குரல் கொடுத்தவன் பரிதிமாற் கலைஞர். தேவநாய பாவாணர் ஆங்கிலத்தில் தமிழுடைய பெருமை எது? தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் தமிழ் என்று ஆங்கிலத்தில் எழுதினார். ஆங்கிலத்தில் எழுதின பிறகுதான் உலகம் பூரா தமிழுடைய பெருமை தெரிஞ்சது சொல்லிக்கொண்டே கொண்டேன். ஆக இந்த நேரத்தில் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் செம்மொழி தகுதியை பற்றி உணர்ச்சி பூர்வமாக எல்லாரும் உணர்ந்து கொள்ளணும். அது ஒரு 100 சாதாரணமாக கிடைக்கவில்லை, சும்மா வரவில்லை. சுதந்திரம் என்பது போல தமிழுக்கு செம்மொழி போராட்டம் சும்மா வரவில்லை. தமிழ்ச்சங்கங்கள், அது முதல் சொன்ன கரந்தை தமிழ்ச்சங்கம், அதுதான் கருணாநிதி இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்க ஆதாரமாக இருந்ததுனால்தான் போராட முடிந்தது என்று சொல்றார் அவர். செம்மொழி மாநாட்டு மாறு அதே கோவையில் நடந்தது. முதல் அந்த 9வது உலக தமிழ் மாநாடை செம்மொழி மாநாடு என்று அமைக்க நான் கலந்து கொண்டேன். என்னுடைய நண்பர் நாச்சிமுத்து ஐயா கேசவன் ஐயா அவங்க 3 நாள் அவர்கள் நான் கடைசி 2 நாள் போனேன். அதற்கு இன்னொன்று அங்கு ஆய்வரங்குகள் நடந்தது. அதுக்கு ஆறுமுகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமலப்பாடி ஆறுமுகம். அவர் ஒரு ஆய்வரங்கத்துக்கு தலைமை தேர்ந்தார். 25 ஆய்வரங்கு இருந்தது. நான் கூட ஆய்வரங்கத்துக்கு கட்டுரை அனுப்பிச்சிருந்தேன். நான் நாச்சிமுத்து பார்வையாளராக நான் கடைசி 2 நாள். அடுத்த முதலாவது 2010 கோயம்புத்தூரில் ஜூன் 23 27 மட்டும் நடந்தது. அடுத்த 2வது செம்மொழி மாநாடு சென்னையில் நடக்க இருக்கின்றது. ஜூன் மாசமா அவங்க நடக்குதுன்னு சொல்வாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க செம்மொழி மாநாட்டுக்கு கலந்து கொள்ளுங்கள். தமிழின் பெருமையை அழுங்கள். கண்டிப்பாக அங்கே அருங்காட்சியகம் நடக்கும், அதை பாருங்கள் என்று சொல்லிக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லுங்கள்.